இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ஃபோட்டோவை வச்சு வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியாக ட்ரெண்டிங்கான வீடியோவாக மேக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நாம் ஒரு ஃபோட்டோ வச்சு தான் எடிட் பண்ண போகிறனால இந்த எடிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த எடிட்டுக்கு நான் கொடுத்துருக்கிறது ஒரு ப்ரீசெட் மட்டும்தான். ஸோ அந்த ஒரு ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்பில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் நான் கொடுத்துருக்க ஒரு ப்ரீசெட் வந்து இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு நான் எப்பயும் போல் ஈஸியாகவே என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த மாதிரி இந்த பேக்ரவுண்ட்ஸை கொடுத்து அதிலே நானும் எஃபெக்ட் எல்லாமே கொடுத்து இந்த 3 லேயர் எஃபெக்ட் எல்லாமே நானே கொடுத்துட்டு இந்த ஒரு சில இடத்துல மட்டும் இந்த 2 இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு எம்டியாக வந்து பீட் மார்க் விட்டுருப்பேன். இதில் எப்படி ஈஸியாக ஃபில் பண்ணுறது அப்படின்னு நான் இந்த வீடியோலேயே சொல்லுவேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லா வீடியோவில் என்ன பண்ணுவோம், எப்பயும் போல் கரெக்டாக வீடியோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்தால் ஃபஸ்ட் எடுத்துன்னு இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா, இந்த பேக்ரவுண்டில் எப்படி நம்ம இமேஜை சேஞ்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் இந்த இடத்துல டெக்ஸ்ட் வருதா, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு இதில் நம்மளோட இமேஜ் வந்து அரேஞ்ச் ஆயிரும். ஸோ இதை உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும், சாங்கோட பீட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த எஃபெக்ட் வந்து பர்ஃபெக்டாக ஆட் ஆயிரும். ஸோ இப்போ ரெண்டாவது இருக்குது இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு, அதையும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில், ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே அதே மாதிரி இந்த இடத்துல அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். இதுவும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு வந்து ஆட் ஆயிரும். இந்த ரெண்டு இதுலையுமே நம்ம ஒரே இமேஜ் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு மட்டும் இல்லாமல் வீடியோ ஃபுல்லாகவே நம்ம ஒரே இமேஜில் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த 2 தான் மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த இடத்துல இந்த 4 லேயர் டெம்ப்ளேட் வந்து இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு லேயரை டச் பண்ணி கீழே இருக்க எடிட்டிய லேயர் போனீங்கன்னா இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி மீடியாவை டச் பண்ணிட்டு இதுலையும் நாம் அதே இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜில் ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணி கீழே இருக்க எஃபெக்ட் போயிட்டு இந்த இடத்துல அந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றல போயிட்டு இந்த மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு சர்ச் பண்ணுற ஆப்ஷனில் டைல்ஸ் அப்படின்ற எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த மிரர் இருக்கா, அதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணாலே போதும் ஈஸியாக அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துருங்க. கொண்டுட்டு வந்துட்டு இப்போ இந்த இமேஜ் டச் பண்ணி கரெக்டாக கொண்டுட்டு வந்து நம்மளோட ஃபேஸ் வந்து தெரிகிற அளவுக்கு இன்னும் கூட சைஸை கம்மி பண்ணி கரெக்டாக சென்டரில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த லேயரை காப்பி பண்ணி மீத இருக்க எல்லா லேயர்லையும் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு லேயரில் தான் சேஞ்ச் பண்ணியிருப்போம். இப்போ மீத இருக்க லேயர்லாம் ஜஸ்ட் இதை பேஸ்ட் பண்ணால் மட்டுமே போதும். இப்போ 2வது இருக்க லேயரை டச் பண்ணி எடிட்டியை குரூப் போங்க. போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு டூப்ளிகேட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துருங்க. ஸோ இப்போ 2 இதில் சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சா, இதே மாதிரியே அடுத்து மீதம் இருக்குது. ஸோ இந்த நடுவில் இருக்குது. ஸோ அதே மாதிரியே ஒரு இதில் நம்ம ஆட் பண்ணிட்டு அதை காப்பி பண்ணி அப்படியே அடுத்தடுத்த லேயரில் பேஸ்ட் பண்ணி அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நாம் முன்னே பண்ண மாதிரியே, அதாவது எல்லா லேயர்லையுமே பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு இந்த எடிட்டிய குரூப் போயிட்டு டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க இந்த 3 பீட் மார்க்களும் நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒன்று காப்பி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த 4 லேயரில் ஆட் பண்ண இமேஜ், அதே இமேஜை நம்ம இந்த சைடில் ஒரு 4 லேயர் கொடுத்துருக்கோம்னா இந்த இடத்துலையும் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி அந்த லேயரை டச் பண்ணி எடிட்டிய குரூப் போயிட்டு லேயரோட ஸ்டார்டிங்கு டூப்ளிகேட் டச் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துருங்க. ஸோ இப்போ ஈஸியாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம இந்த இடத்துல 4 லேயரில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி இந்த வீடியோட லாஸ்ட்டில் இருக்க 4 லேயர்லையும் இந்த ஒரே இமேஜை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி முடித்தாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவே முடிச்சிச்சு. ஆனால் இதில் நமக்கு இந்த இடத்துல இந்த 2 பீட் மார்க் பார்த்தீங்கன்னா எம்டியாக வந்து விட்டுருப்பேன். இதுக்கு என்ன பண்ணீங்கன்னா இந்த முன்னாடி நம்ம இமேஜ் ஆட் பண்ணிக்க பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம அந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிவிட்டு இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஃபஸ்ட்டு இருக்க இந்த 4 லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இது முடிஞ்சு ஃபஸ்ட்டு பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகுதுல, இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்கு எதுவுமே பண்ணாங்க விட்டுருங்க. விட்டுட்டு இந்த 2வது பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகுதுல, அதாவது கரெக்டாக அந்த 9.20 செகண்டில் அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணி இப்போ நாம காப்பி பண்ணி வச்சிருக்கோம் அந்த பேஸ்ட் லேயர் அப்படின்ற கொடுத்து பேஸ்ட் பண்ணுங்க. பண்ணதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா அந்த லேயரோட எக்ஸ்ட்ரா இருக்கா, ஜஸ்ட் அந்த பீட் மார்க்கோட லாஸ்ட் போயிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கா அந்த இமேஜை டச் பண்ணி அந்த ஸ்பீடோமீட்டரை டச் பண்ணி இந்த 2வது இருக்க ஆப்ஷனை கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபெக்டாக உங்களுக்கு அந்த சாங்கோட பீட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் ஆயிரும். கட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இதுக்கு முன்னாடி இருக்க இந்த பீட் மார்க் எம்டியாக இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுறேன்னா
இந்த 3 லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த 4 லேயர். இந்த 4 லேயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எஃபெக்ட் இருக்கா, இந்த இமேஜை அப்படியே டூப்ளிகேட் டச் பண்ணி காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இப்போ இதை கொண்டு போய் அந்த லேயரோட லாஸ்ட்டில் போய் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக அந்த 7.16 செகண்ட் வச்சுட்டு இப்போ இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி கரெக்டாக பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இதையும் கரெக்டாக பீட் மார்க் அளவு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு பீட் மார்க் அளவு தான் இருக்குது. ஸோ இதனால நீங்கள் சேஞ்செலாம் பண்ணவே தேவையில்லை. இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் இந்த வீடியோ முடிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.